ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன, நெஸ்டட் ஒயில் லூப்னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இஃப் எல்ஸ் கண்டிஷனில் நெஸ்டட் இஃப் எல்ஸ்னா பார்த்தோம். அதாவது ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம நிறைய லூப்பை பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், இந்த மாதிரி நிறைய லூப் பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ நெஸ்டட் ஃபார் அண்ட் ஒயில் லூப்னா ஃபார் லூப் தனியாக, ஒயில் லூப் தனியாக நம்ம நெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம டேரெக்டாகவே கோட் எடிட்டருக்குள்ளே போயிடலாம். இன்டெலிஜேவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டெலிஜே ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே எப்பவும் போல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நான் நெஸ்டட் லூப் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒயில் லூப்லேயுமே நெஸ்டட் லூப், அதாவது ஒரே கொஸ்டின் ரெண்டு விதமாகவும் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபார் லூப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ சேம் திங் நம்மளால் ஒயில் லூப்லையும் பண்ண முடியும். அதே விஷயம் நம்மளால் டூ ஒயில் லூப்லையும் பண்ண முடியும். ஆனால் டிஃப்ரென்ஸ் முன்னாடி நான் எடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், முன்னாடி எபிசோட்ஸில். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த நெஸ்டட் லூப் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போது வழக்கம் போல் இன்ட் i = 1 அப்படின்ற மாதிரி நான் ஒரு வேரியபிளை கொடுத்துக்கிறேன். ஃபார் லூப்க்கான அந்த சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார்னு போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ = 1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, கொடுத்துட்டு ஒரு செமிகோலன், அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ <= 10 அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த லூப்பை ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஐயோட வேல்யூ எனக்கு ஒன்று ஆட் ஆகணும். ஸோ i++ இப்படின்னு போட்டுட்டு கர்லி பிரேசிஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கர்லி பிரேசிஸை ஓப்பன் பண்ண உடனே இங்கே இன்டென்டேஷன் இருக்கு இல்லையா, இங்கே என்ன வருது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்டென்டேஷனில் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஒரு லூப் நடந்தால் இந்த பர்டிகுலர் விஷயங்களை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளே கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா எனக்கு இப்போ நான் கொடுக்க போகிறது ரன் ஆகணும் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல int j = 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இன்னொரு லூப். ஸோ அதனால் ஜேன்ற வேரியபிள், இதுக்கு நீங்கள் ij தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான வேரியபிள்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஜே நான் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதாவது கண்டிஷன் என்ன, ஜே எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜே <= 3, அதாவது 10, 15ன்னு போட்டால் ரொம்ப பெருசாக போகும் இல்லையா, அதனால் நான் 3யோட நிறுத்திக்கிறேன். போட்டுட்டு, அதாவது ஜேவோட வேல்யூ 3க்கு கம்மியாகவோ அல்லது 3 ஈக்குவலாகவோ இருந்தால் அங்கே ட்ரூ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதை தாண்டி போச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ். ஸோ ஜேவோட வேல்யூ எப்படி வேணும், ஒன்று தான் ஆட் ஆகணும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல நான் கர்லி பிரேசிஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எஸ் அவுட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் நான் பிரிண்ட் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ ஐ கன்கார்டினேஷன் தான் பண்ணோம், அதனால் இங்கே ப்ளஸ் தான். ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுனால டபுள் கோட்ஸில் ஸ்பேஸை விட்டுக்கிட்டேன், ப்ளஸ் ஜே இப்படின்ற மாதிரி நான் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் சரியாக தான் இருக்குது. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐயோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன். ஐயோட வேல்யூவில் நான் ஃபார் லூப்பை எடுத்துக்கிறேன். அந்த ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ அந்த ஐயோட வேல்யூ <= எனக்கு 10ன்னு இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லூப் முடிகிற சமயத்துலையும் நான் ஐயோட வேல்யூ ஒன்று ஆட் ஆகும். அதுக்கு தான் நான் யூனரி ஆப்ரேட்டர், அதாவது i++ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் திங் நான் கர்லி பிரேசிஸ்குள்ளே இங்கே எஸ் அவுட்னு கொடுத்து ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா 1 2 3 4ன்னு நார்மலாக பிரிண்ட் ஆகிடும். ஆனால் எனக்கு 1 2 3 4 வேணாம், எனக்கு இன்னொரு லூப் ரன் ஆகணும். ஐயோட வேல்யூ இது சரியாக இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ளவா, ஐயோட வேல்யூ சரியாக இருந்தாலுமே எனக்கு இன்னொரு லூப்பை செக் பண்ணு, ஜேவோட வேல்யூ 1 இருக்கணும். அந்த ஜேவோட வேல்யூ 3 அல்லது அதுக்கு கம்மியாக இருந்தால் எனக்கு அந்த லூப்பை ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம 2 லூப்பை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ண உடனே எனக்கு இங்கே நிறைய வேல்யூஸ் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ i = 1, ஃபஸ்ட்டு வேல்யூ 1 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜேவோட வேல்யூ இந்த ட்ரூவாக இருந்ததுனால இங்கே ஜேவோட வேல்யூ 1 அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஜேவோட வேல்யூ 1, ஆனால் மறுபடியும் இந்த லூப் பார்த்தீங்கன்னா இது உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரன் ஆகிறப்போ ஐயோட வேல்யூ ஸ்டில் இங்கே 1ன்னு தான் இருக்குது. ரெண்டாம் நம்பருக்கு இங்கே எப்படி வந்துச்சுன்னா, இங்கே J++ன்னு ஒன்று ஆட் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் லூப்பில் ஜேவோட வேல்யூ 2. ஸோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேம் வே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்குமே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ, இங்கே நான் 3 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இங்கே நான் 5 அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐயோட வேல்யூமே 5 முறை வந்திருக்கும். 1னா 5 முறை வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 1
2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 முறை எனக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 5 முறை வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம நெஸ்டட் லூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறோம். இந்த சேம் விஷயத்தை நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா இப்போ ஒயில் லூப்பில் பார்க்க போகிறோம். ஒயில் லூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிப்போம். டிக்ளேர் பண்ணிவிட்டு while I is less than or equal to 10 அப்படின்னு இருக்கிற வரைக்கும் இந்த வேல்யூ வந்து ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரியா, இந்த சேம் திங் நம்ம ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருந்தோம், ஜேவோட வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ இன்ட் ஜே ஈக்குவல் டு 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல while ஜேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த லூப் கண்டினியூ ஆகட்டும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எஸ் அவுட்டில் நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் நான் இன்டர்மீடியட்டில் ஒரு ஸ்பேஸ் விட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த லூப்புக்குள்ளே கம்ப்ளீட்டாக நடந்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஜேவோட வேல்யூவை ஆட் பண்ணணும். இப்போ ஜேவோட வேல்யூவை நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூப் இருக்கான்னு செக் பண்ணி வரும். செக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த லூப் 3 முறை நடந்து முடிக்கும். ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து இங்கே ஐயோட வேல்யூவை நான் ++ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக நடக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபார் லூப்பில் வந்தால் அந்த சேம் ஆன்சர் இப்போ வரும் பாருங்க. எஸ், ஃபார் லூப்பில் 1 1 1 2 1 3 அதுக்கப்புறம் 3 முறை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் அகைன் பண்ணி காமிச்சேன், 5 முறை பண்ணி காமிச்சேன். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் இந்த இடத்துல 5 முறை வந்திருக்கும் பாருங்க. 1 2 3 4 5. எஸ், எக்ஸாக்டாக ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா நம்ம இன்ட் ஐ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கோம். ஒயில் லூப்பில் ஐயோட வேல்யூ 10க்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் இது வந்து ட்ரூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை ஃபால்ஸ் பண்ணி வெளியே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஈவன் தோ இந்த ஐயோட வேல்யூ சரியாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஜே ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு லூப் இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ரெண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இன்ட் ஜே ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் while j is less than or equal to 5 அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு வந்து ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ அப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ 5 முறைனா 5 முறை இந்த லூப் மட்டும் கன்சிக்யூட்டிவாக நடக்கும். ஸோ அதனால தான் இங்கே ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 1 2 3 4 5ன்னு நார்மலாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் 6ன்னு போகிறப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியே வந்துடும். அப்போ I++ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ 2 ஆகும். ஸோ 2க்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஜாவா படிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெப்டெக் அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.